இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுதல். மத்தேயு 4வது அதிகாரத்துல இருக்கிற வார்த்தைகளை தான் இப்ப நான் உங்ககிட்ட பேச போறேன். இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா யோவானிடம் திருமுழுக்கு பெறுவதற்காக கலீலியோல இருந்து யோர்தானுக்கு வந்தாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயசுல ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக தன்னை முழுமையா பிதாவின் இடத்துல அர்ப்பணிப்பதற்காக 40 நாள் உபவாசம் இருந்ததை மத்தேயு 4வது அதிகாரத்துல நாம பாக்குறோம். அதுக்கப்புறம் இயேசு அலகையினால சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால அழைத்து செல்லப்பட்டார். அவர் பாத்தீங்கன்னா 40 நாள் இரவும் பகலும் வேத வசனம் அப்படின்ற அந்த பட்டயத்தை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து அந்த வனாந்திரத்துல உபவாசம் இருக்கிறாரு. அப்ப பாருங்க, சோதிக்கிறவன் யாரு? சாத்தான். அவன் என்ன செய்யறான்? ஜபத்தை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ சோதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த இடத்துக்கு சாத்தான் அங்க வரான். அப்ப பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட கேள்விகளை கேக்குறான். இப்போ முதல் கேள்வியா அந்த சாத்தான் என்ன கேக்குறான்? அலகை இயேசு கிறிஸ்துவரை பார்த்து இவ்வாறு கேக்குறான், நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் அப்படின்னு சொல்றான். உடனே இயேசு மறுமொழியா சொல்றாரு, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் அப்படின்னு மறைநூல்ல எழுதியுள்ளதே அப்படின்னு சொல்றாரு. பின்னர் அலகை என்ன செய்து அவரை எருசலேம் திருநகருக்கு கூட்டி போகுது. மறுபடியும் உடனே கோவிலில் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வார்த்தைய சாத்தா இயேசுவானவர்கிட்ட சொல்றான். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள், அதனால நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் அப்படின்னு அலகை இயேசு கிட்ட சொல்லுது. அப்போ இயேசு அதனிடம் என்ன சொல்றாருன்னா, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அலகை என்ன செய்து 3வதாக அவரை மிகவும் உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி போகுது. அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க என்ன சொல்லுதுன்னா, உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மைகள் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இயேசு அதனை பார்த்து சொல்றாரு, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் அப்படின்னு சொல்றாரு. மறைநூலில் எழுதி இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்துறாரு இயேசுவானவர். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தனர். அலகையின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் மொழி கொடுத்து சோதனையை ஜெயிக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.